ஹாய், நான் உங்கள் குரு. இன்றைக்கி ஒரு புது விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. சூரியனை போற்று படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த படம் மாதிரியே தான் இப்போ நான் சொல்ல போகிற கதையும் இருக்கும். ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, இந்த ஏர்வேஸ் வந்த டைம்லலாம் லைக் நம்ம ஃப்ளைட்ஸை மிலிட்ரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணதுலேருந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஆரம்பித்த காலங்கள். அது தாண்டி நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சதுக்கு அப்புறம்னு வச்சுக்கோங்களேன், அப்போலாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவான திங்காக இருந்துச்சு. எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட் ஜெர்னி அப்படின்றது. ஸோ இது யார் மோஸ்ட்லி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பீப்புள்ஸ் அண்ட் பிஸ்னஸ் பீப்புள் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்க வேல்யூவாக ஜென்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றதுனால. இதில் என்ன ஆகுன்னா, இன்டர் கனெக்டிங் ஃப்ளைட்லாம் இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ இங்கேருந்து லண்டன் போகிறோம்னா, இங்கேருந்து ஃபார் டெல்லிக்கு ஒரு ஃப்ளைட்டில் போவீங்க, அண்ட் டெல்லியிலேருந்து லண்டனுக்கு ஒரு ஃப்ளைட்டில் போகிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சும்மா வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் இங்கே கரெக்டாக நான் டெல்லியில் இறங்கணுன்னே எனக்கு ஃப்ளைட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. இட் மேபி டேக் சம் டைம்ஸ். ஸோ அந்த டைமில் இப்போ நான் உங்களுக்கு நார்மலாக தெரியும் ஏர்போர்ட்டுக்குள்ளாரையே உங்களுக்கு எந்த மாதிரியான ரேட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நேரத்தில் தான் இவர் என்ன பண்ணாருன்னா, லைக் இவருக்கு ஏர்லைன் வைக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கே தெரியும் ஒரு ஃப்ளைட்டோட ரேட் எவ்வளோ வரும் அப்படின்ட்டு சொல்லிட்டு 300 crore அந்த மாதிரி இருக்கப்போ இவர் என்ன பண்ணாருன்னா, சிம்பிளாக யோசிச்சார். இப்போ எனக்கு என்னன்னா, ஃப்ளைட்டை வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன், ஏர்லைன் ஆரம்பிக்க போகிறேன். ஏர்லைன் வாங்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், பேசஞ்சர்ஸை கூப்பிட்டு போக போகிறேன். ஓகே, நம்ம டேரெக்டாக இப்போ பேசஞ்சர்ஸை கூப்பிட்டு போகலாம், அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் அவருக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஏர்லைன்ட்டு போகிறாரு. நீங்கள் உங்கள் பேசஞ்சர்ஸ்லாம் அந்த இடையில தங்குறப்ப அதிகமாக செலவு பண்ணுறாங்க, அதனாலேயே இந்த கனெக்டிங் ஃப்ளைட்ஸை மோஸ்ட்லி விரும்ப மாட்டாங்க. இது உங்களுக்கு பெரிய பாட்டில் நெக் மூமெண்ட்டாக இருக்குது. இதை நீங்கள் சால்வ் பண்ணணுன்னா உங்களோட இது சால்வ் ஆகாது, உங்களோட சேல்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பிட்டை போட்டார். உடனே இதுக்கு நீங்கள் சொல்யூஷன் வச்சுருக்கீங்களான்னு கேட்டோன்னே, ஆமாம் எனக்கு நிறையா ஹோட்டல்ஸ் கனெக்ஷன் இருக்குது, அதனால நான் அந்த ஒரு இன்டர்மீடியேட் பிரிட்ஜாக இருக்கேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரி அப்படின்ட்டு இவங்கள்ட்ட கான்டாக்ட் கொடுத்துட்டாங்க. அண்டு இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையா போயிட்டு ஒவ்வொரு ஏர்லைன்லையாக போய் பேசிட்டு ஆஃப்டர் தட் என்ன பண்ணாருன்னா, இந்த மாதிரி ஓடாத ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும்ல, ஃபார் எக்ஸாம்பிள் சீசனுக்கு மட்டும்தான் நல்லா ஓடும், மற்ற டைம்லாம் நல்லா ஓடாது அப்படின்ற மாதிரி ஹோட்டல் இருக்கும். நியர்லி ஏர்போர்ட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அந்த மாதிரி ஹோட்டல் இவர் போய் என்ன பண்ணுறாருன்னா, அவங்களுக்கு கஸ்டமர் இல்லைன்னு தெரியும், நான் ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், எனக்கு இது ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தோணுது, உங்களுக்கு நான் ரெகுலராக இந்த மாதிரி பீப்புள்ஸ் நான் அரேஞ்ச் பண்ணுறேன், அவங்க வருவாங்க உங்கள் ஹோட்டலில் தங்குவாங்க, பட் எனக்கு நீங்கள் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நீங்கள் தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி இவர்கிட்ட டைப் வச்ச ஏர்லைன் அண்ட் ஹோட்டலில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒரு ஆக்ட் ஆனார். இதனால் இந்த மற்ற ஏர்லைனை கம்பேர் பண்ணுறதை விட இவர்கிட்ட போனோன்னா நம்மளுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்ற மாதிரி, அண்டு எதுவுமே நம்ம பயப்பட தேவையில்லை நம்மளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி பீப்புளோட மைண்ட் செட் மாறினுச்சு. ஸோ அந்த பீப்புளோட மைண்ட் செட் மாறினதுனால இதில் ரிஸ்க் கம்மின்ற மாதிரி ஒரு தாட் உருவாக ஆரம்பிச்சிது. இந்த ரிஸ்க் கம்மின்ற தாட் என்ன பண்ணுச்சுன்னா, இதில் 10ஓட 1 ஆஃப் தி ஏர்லைனாக இருந்த அந்த ஏர்லைன்லாம் அதுக்குன்னு ஒரு வேல்யூ க்ரியேட் ஆகி ஃபஸ்ட்டு 2 ஆர் ஃபஸ்ட்டு 3ல் லிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிது. இதனால் ஃபஸ்ட்டு இப்போ என்ன சொல்கிறதுன்னா, இந்த ஏர்லைனில் புக் பண்ணாத, இந்த ஏர்லைனில் சீப்பாக இருக்கு பாருன்னொன்னே, இல்லை இந்த ஏர்லைனில் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, இவங்க பக்காவாக பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டு க்ரியேட் ஆனிச்சு. ட்ரஸ்ட்டு க்ரியேட் ஆகிறப்பே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, பீப்புள்ஸ் அதையே அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் இதை ஒரு சிஸ்டம் மாதிரி ஆகிட்டார். இந்த மாதிரி ஸ்கில்லை இவருக்கு கீழே வேலை செய்கிற பீப்புளுக்கு கற்றுக் கொடுத்துட்டாரு. இவங்களும் இந்த மாதிரி சேல்ஸ் மாதிரி போய் பேசி வாங்குற மாதிரி இருந்துட்டாங்க. பட் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மற்ற எல்லா ஏர்லைன்ஸுமே நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை தேடி வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படி ஃபஸ்ட்டு இவர் தான் மற்றவங்கள்ட்ட தேடி போனார். அப்போ அவர் கையில் சுத்தமாக காசு கிடையாது. எதை வச்சு அவர் போனார்னா, இது மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஐடியா இருந்தது. அந்த ஐடியாவை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் பண்ணார். பட் ஒரு குறிப்பிட்ட இயருக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஏர்லைன்ஸ்லாம் இவரை தேடி வர ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. லைக் எனக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஹோட்டல் கொடுக்கணும், எனக்கு இது பண்ணணுன்ட்டு. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹோட்டலுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் எனக்கு தான் அதிகமான கஸ்டமர் கொடுக்கணும், நான் உங்களுக்கு இதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற மற்ற ஹோட்டல்ஸை விட நான் அதிகமாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்ற மாதிரி போக இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா,
இதை வந்து அப்படியே சிஸ்டம் ஆக்கிட்டார். இந்த சிஸ்டம் ஆக்கினதை இவர் இன்னும் என்ன பண்ணிட்டாருன்னா, ஓகே லைக் நம்ம வந்து மோனோபாலியாக வந்து இந்த ஒரு ஏர்லைன் அண்ட் ஒரு ஹோட்டலில் மட்டுமே நம்பியிருக்க முடியாது. இல்லைனா நம்மளுக்கு இருக்க ஏர்லைன் அண்ட் இருக்க ஹோட்டலில் வந்து நம்ம பீப்புள்ஸ் அண்ட் சிஸ்டமை வச்சு மட்டுமே நம்ம பண்ண முடியாது. நம்மளுக்கு அடுத்த கட்டமாக ஏதாவது ஒன்று தேவை. அது வந்து லைக் எப்படி சொல்கிறதுனா, ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. நம்பர் ஆஃப் பீப்புள் அதிகமாக இதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, அதை டிஜிட்டலைஸ்டாக மாற்றினார். ஓகே, இந்த சைடு வந்து யார் வந்து ஆக்சுவலாக இதில் பயனடைய போகிறான்னு பார்த்தீங்கன்னா, பேசஞ்சர்ஸ் வந்து எங்கேருந்து வருவாங்க, ஃப்ளைட்லேருந்து வருவாங்க. எங்கே போகிறாங்க, ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஹோட்டலில் திரும்பி எங்கே போகணும், திரும்பி ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போகணும். ஸோ இவர் என்ன பண்ணாருன்னா, லைக் ட்ராக்கிங் மாதிரி, இப்போ நீங்கள் அமேசானில் வந்து பேக்கேஜ் ஏதாவது ஒன்று ஆர்டர் போட்டிங்கன்னா, ஒரு கஸ்டமர் ஒரு செல்லர்கிட்ட இருந்து அதை வாங்கி ஒரு வேர் ஹவுஸ்க்கு வந்து வேர் ஹவுஸ்லேருந்து உங்களுக்கு வருதுல்ல, அந்த மொத்த லாஜிஸ்டிக்கும் இருக்குல்ல, அந்த மொத்த லாஜிஸ்டிக் மாதிரியே இந்த இதுக்கு ஒரு லாஜிஸ்டிக் வச்சு மொத்தமாக கனெக்ட் பண்ணிட்டாரு. ஸோ இவரால் வந்து சிஸ்டமேட்டிக்கலி இதை வந்து பண்ண முடிஞ்சு. இதனால் ஒரு ஆளுங்களோட கவுண்ட் இதுக்கு தேவை, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், ஹியூமன் எரர் வரும் அப்படின்ற எந்த ஒரு பயமுமே இல்லாமல் இவர் இது கனெக்ட் பண்ணி வச்சது மூலமாகவே இவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆகிட்டார். ஸோ இங்கே ஒரு கேள்வி கேட்கலாம், இவர் என்ன இன்வெஸ்ட் பண்ணார், இதெல்லாம் வந்து இயர்லி சக்ஸஸ் ஸ்கேம், இல்லைனா இதெல்லாம் வந்து சும்மா கதைக்கு தான் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் கேட்பீங்க. அதெல்லாம் கிடையாது. இவர் வந்து கரெக்டான டைமில் கரெக்டான ஒரு ப்ராப்ளமை கரெக்டாக அட்ரெஸ் பண்ணார். அதனால தான் அவருக்கு வந்து சக்ஸஸ் வந்துச்சு. சக்ஸஸ் வந்தால் பணம் வரும். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் வந்து எமோஷ்னலாக பார்க்குறத விட லாஜிக்கலாக பார்க்கணும். இது ஒரு இன்சைட். இது வந்து ஏன் நான் இங்கே இடத்துல சொல்கிறேன் அப்படின்றத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த கதையை ஃபுல்லாக கண்டுபிடிச்சதுக்கப்புறம். ஓகேங்களா? அண்ட் இதில் ஒரு சீக்ரெட்டான இன்சைட் இருக்குது. ஓகேங்களா? அதையும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன இதில் மூலமாக நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணாலுமே அது உங்களுக்கு ஒரு விசிபிலிட்டி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இவங்களுக்கு வந்து பீப்புள் கவுண்ட் அதிகமாகச்சு அப்படின்றதுக்காக அவங்க வந்து எம்ப்ளாயீஸோட கவுண்ட் அதிகமாக்கல. அதுக்கு மாறாக அந்த டைமில் என்ன ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு, அந்த கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகிட்டு இருந்த டைமில் அதை எப்படி என்னோடய பிஸ்னஸ்க்கு உருவாக்க முடியும் அப்படின்னு தான் பார்த்தாரு. ஸோ இங்கே இருந்து நீங்கள் என்ன கற்றுக்க முடியும்னா, ஏதோ ஒன்று வந்து இந்த உலகத்தில் வந்து ஏதோ ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத விட அதை என்னால் யூஸ் பண்ண முடியுமா, அதை யூஸ் பண்ணால் என்னால் வந்து குவாலிட்டி அதிகமாக கொடுக்க முடியுமா, இல்லை ஸ்பீடு அதிகமாக கொடுக்க முடியுமா, இல்லை கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகமாக்க முடியுமா, இல்லை என்னோட ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ண முடியுமா, இல்லை எனக்கான விசிபிலிட்டி அதிகமாக்க முடியுமா, இப்படின்ற மாதிரி எதாவது ஒன்று செக் ஆனால் கூட அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இல்லை அதுதான் பெஸ்ட்டான்னு பார்க்கணும். அப்படி பெஸ்ட்டு அதுதான் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதை நீங்கள் இம்ப்ளை பண்ணுறதுக்கு தயங்காமல் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஸ்டார்ட் அப்பில் வந்து ஷைன் ஆக முடியும். ஓகே, இன்றைக்கி ஒரு நல்ல இன்சைட் கொடுத்துருப்பேன்னு நான் நினைக்கிறேன். அண்டு நாளைக்கு வேறு ஒரு டாப்பிக்காக பார்க்கலாம். பை.